ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து லவர்ஸ் டேக்காக ஒரு சூப்பரான ஹார்ட் சேஃபில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லவர்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து நான் வந்து புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து இதுக்கு பேர்லாம் நான் எதுவும் வைக்கல. நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் 2யும் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க, சுகர். அடுத்து வந்து கொஞ்சம் போல் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பீட்ரூட்டை வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த சாறு மட்டும் சேர்த்துருக்கேங்க. இதை வச்சு தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு பீட்ரூட்டை முழுசாக எடுத்து அதில் இருக்கிற சாறு மட்டும் எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு அடித்தேன். அதை வச்சு நம்ம இந்த மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா ரெட் கலரில் ஹார்ட் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். அந்த கலருக்காக நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி மாவு வந்து இதில் இப்படி இந்த மாதிரி பூரி மாவை காட்ட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து தேங்காய் வந்து துருகி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பூ இந்த மாதிரி நல்லா துருவல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பேனில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த நெய்யிலே வந்து வதக்கி எடுக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வெள்ளை ஜீனி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கிற இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூர்ணம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட நான் 3 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஹீட்லேயே இது பண்ணிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகும். அது அவ்வளோதாங்க. இது எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ கொஞ்சம் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் பூரி மாவு காட்ட எடுத்து தேய்ச்சிக்க போகிறோம். இது கை ஒட்டும், அதுதான் நெய் வந்து சேர்த்துக்கிறோம். இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லவர்ஸ் டேக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் நார்மல் டேஸ்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வந்து லைட்டாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வைக்கல உடையாமல் கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு. உங்கள்கிட்ட ஹார்ட் ஷேப் வந்து மோல்டு இருந்துச்சு, கட்டர் இருந்துச்சுன்னு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த கட்டர் இல்லை, அதனால் நானே இது கத்தியில் அந்த ஹார்ட் ஷேப் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஓரங்களையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதை நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்குங்க. பர்ஃபெக்டாலாம் வரல, லைட்டாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் கட்டிருக்க மாதிரி கட் பண்ணேன். ஓரளவுக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் கையில் இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வராதுங்க, ஓரளவுக்கு வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு தின்னாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும். இதை மீதி மாவில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து பூரணத்தை சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பூரணம். இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு ஹார்ட் ஷேப் இருக்குங்களா,
அதை வந்து நீங்கள் மேலே வந்து கவர் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஓரங்கள்லாம் நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பூர்ணம் வந்து வெளியே வராது. நல்லா இந்த மாதிரி கைகளால் ஓரங்கள் ஃபுல்லாக அமுத்தி அமுத்தி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்க ஓரளவுக்கு நமக்கு வந்து ஹார்ட் ஷேப் வந்திருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து கைகளை எடுத்து கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நல்லா ஓரங்களாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வந்து நான் அந்த ஓரத்தில் வந்து கத்தி விட்டு லைட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஷேப் இன்னும் கொஞ்சம் நல்லா வரக்காக. நான் வீடியோவுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ஓகேயாக இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இங்கே ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹார்ட் மாதிரி வந்துருச்சுங்களா? சூப்பராக இருக்கா? இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் பட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் நீங்கள் 2ஆ 3ஆ கூட போட்டு எல்லாம் பொரித்து எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக வந்துட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். செம்மையாக இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்கு வந்து இனிப்பு பூர்ணம் வந்து ஸ்டஃபிங்கோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லவர்ஸ் டேக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்து இந்த சேனலை முடிச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்டஃபிங்கில் இந்த மாதிரி வருங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்பட்டு தாங்க. சூப்பருங்க. செம்மையாக இருக்குங்க.